வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 5 டேஸ் தான் இருக்குது குரூப் 2A எக்ஸாமுக்கு. அதனால் நீங்கள் ரிலாக்ஸாகவே படிங்க, டென்ஷன் ஆக வேணாம், வெற்றி நமது தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th தமிழ் ஃபுல் டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டெஸ்ட் கொஸ்டினை PDF வடிவில் டெலகிராமில் ஷேர் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் முழுமையாக எழுதிட்டு இந்த வீடியோ பாருங்கள். டைரெக்டாக யாரும் இந்த வீடியோ பார்க்க வேணாம். அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறது டெலகிராமில் தான் கண்டக்ட் பண்ணுறோம். ஏன்னா டெஸ்ட் கொஸ்டினை நம்ம PDF வடிவில் டெலகிராமில் தான் ஷேர் பண்ணுறோம். இது வரைக்கும் யாரும் டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் தரேன். ஓகே, இன்றைக்கி ஒரு 100 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் பார்க்க போகிறோம். இந்த 100 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். யாரும் டெலகிராமில் போட வேண்டாம். ஓகேங்களா, இந்த 100 கொஸ்டினுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான். இதையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை. ஓகேங்களா, இதுவுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அந்த டாபிக் நம்ம பார்க்காம போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கூட இந்த கொஸ்டின்ஸ் நம்ம கோ த்ரூ பண்ணிட்டு போனாலும் கூட அதுவுமே நமக்கு என்னவாக தான் இருக்கும், யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தாயமுறை பற்றி கூறும் நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி பதிற்று தான் தாயமுறை பற்றி சொல்லக்கூடிய நூல். ஓகே, செகண்ட் கொஸ்டின், கீழ்கண்ட எவற்றை தொடர்களில் சேர்த்தும் பிரித்தும் எழுதுவதால் பொருள் வேறுபாடு தோன்றுகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி இடைச்சொற்கள், சொல்லுறுப்புகள், விகுதிகள். இவற்றை தொடர்களில் சேர்த்தும் பிரித்தும் எழுதுவதால பொருள் வேறுபாடு தோன்றுது. ஓகே, தேர்ட் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, பன்மையை உணர்த்தும் கல்விகுதி சேர்ந்த சொற்களை பிரிக்காமல் எழுத வேண்டும் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரி. அடுத்து கூற்று 2, உடம்படு மெய்கள் அமைந்த சொற்களில் உடும்படு மெய்களை சேர்த்துதான் எழுத வேண்டும் அப்படிங்கிற இந்த கூற்றும் சரிதான். ஓகே, அப்போ இந்த தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று 1,2 சரி அப்படிங்கிறத இதற்கான ஆன்சர். ஓகே, ஃபோர்த்து கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது அப்படிங்கிறது. இதில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, எஞ்செலத்தவன் அப்படின்னா உடல் இழைத்தவன் அப்படிங்கிற இந்த கூற்று தவறானது. இந்த எஞ்செலத்தவன் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னா ஏழை எளியவன், அதுதான் எஞ்செலத்தவன் அப்படிங்கிறதுக்கான பொருள். ஓகேங்களா, ஓகே. அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், அங்காடி என்னும் புதினத்துக்காக பூமணி சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு எது அப்படின்னா ஆப்ஷன் சி 2014ஆம் ஆண்டு. ஓகேங்களா, ஓகே. இவர் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவுத்துறையில் பதிவாளராக பணியாற்றியிருப்பார். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, ஜலாலுதீன் ரூமி 1207இல் ஆப்கானிஸ்தானில் பிறந்தார் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரிதான். ஓகேங்களா, ஓகே. அதற்கடுத்து கூற்று 2, கிரேக்கத்தின் மிகச்சிறந்த கவிஞர்களில் ஒருவர் ஜலாலுதீன் ரூமி அப்படிங்கிற இந்த கூற்று தவறு. ஜலாலுதீன் ரூமி எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா பாரசீக நாட்டை சேர்ந்தவர். ஓகேங்களா, ஓகே. அதனால் இந்த 6th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா. இவர் எழுதிய உலக புகழ்பெற்ற நூல் எது அப்படின்னா மஸ்னவி அப்படிங்கிறது தான். எத்தனை பாடல்கள் அப்படின்னா 25,600 ஓகேங்களா பாடல்களை கொண்டது. ஓகே, 7th கொஸ்டின், பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 4, 1, 2, 3 அதுதான் இதற்கான ஆன்சர். இந்த உவா அப்படிங்கிறதுக்கான பொருள் அமாவாசை அப்படிங்கிறது, உடுபதி அப்படின்னா சந்திரன் அப்படின்னு பொருள் தரும், கிளை அப்படிங்கிற அந்த ஒரு சொல் உறவினர் அப்படிங்கிற பொருள் தரும், செற்றார் அப்படின்னா பகைவர் அப்படிங்கிற பொருள் தரும். ஓகே, 8th கொஸ்டின், மாண்டது என் மாயப்பாசம் வந்தது வரம்பியல் காலம் என்ற வரிகள் எந்த காண்டத்தில் இடம்பெறுகிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆரண்ய காண்டத்தில் தான் இடம்பெறுது. ஓகே, 9th கொஸ்டின், ஒன்றன் பால் பலவின் பால் எதை அடிப்படையாக கொண்டு அறியப்படுகின்றன அப்படின்னா ஆப்ஷன் ஏ எண். ஓகேங்களா, அதாவது புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒருமை பன்மைன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஒருமை பன்மையை வச்சு தான் ஒன்றன் பால் பலவின் பால் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த ஒருமை பன்மை ரெண்டையும் சேர்த்து எண் அப்படின்னு வகைப்படுத்துவோம். ஓகே, 10th கொஸ்டின், உயர்தினை என்மனார் மக்கட் சுட்டே அக்ரிணை என்மனார் அவரள பிறவே என்ற வரிகள் தொல்காப்பியத்தில் எந்த பிரிவில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி சொல் அப்படிங்கிற அந்த ஒரு பிரிவில் தான் இடம்பெற்றுள்ளது. ஓகே, 11th கொஸ்டின், நெடுநெல் வாடை எத்தனை அடிகளை கொண்டது அப்படின்னா ஆப்ஷன் ஏ 188 அடிகளை கொண்டது நெடுநெல் வாடை. ஓகேங்களா, இதை எழுதியவர் யார் அப்படின்னா நக்கீரர் அவர்கள். இந்த நூலோட பாட்டுரை தலைவர் யார் அப்படின்னா பாண்டியன் நெடுஞ்செழியன் அவர்கள். ஓகே, 12th கொஸ்டின்,
கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, ஐயப்ப மாதவன் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையைச் சேர்ந்தவர் ஆவார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. ஓகே. கூற்று 2, இவர் மழைக்குப் பிறகும் மழை, நான் என்பது வேறொருவன், உயிர் வெளி முதலான கவிதை நூல்களையும் வெளியிட்டுள்ளார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அவர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா மலைக்கு பிறகு மலை கரெக்டு, நான் என்பது வேறொருவன் கரெக்டு, உயிர்வெளி அல்ல நீர்வெளி. ஓகேங்களா, இந்த நூலை தான் அவர் எழுதியிருப்பார். இந்த முதலான கவிதை நூல்களை எழுதியிருப்பார். ஓகே, அப்போ இந்த 12th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 13 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளில் மழையை கணிக்கும் அறிகுறிகளில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் சி, சூரியனை சுற்றி இருள் வட்டம் அப்படிங்கிறதா தவறானது. சரியா என்ன வரும் அப்படின்னா சூரியனை சுற்றி என்ன வரும் அப்படின்னா ஒளி வட்டம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மழையை கணிக்கக்கூடிய அறிகுறி, இருள் வட்டம் வராது. ஓகே, 14 கொஸ்டின். பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, 3, 1, 2 அதுதான் இதற்கான ஆன்சர். அதாவது வட சென்னை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உருவாகக்கூடிய ஆறு வந்து கொற்றலை ஆறு, மத்திய சென்னையில் உருவாகக்கூடிய ஆறு கூவம் ஆறு, தென் சென்னையில் உருவாகக்கூடியது அடையாறு. ஓகேங்களா, ஆப்ஷன் டி 3, 1, 2 அதுதான் இதற்கான ஆன்சர். ஓகே, 15 கொஸ்டின். கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் டி 1869ஆம் ஆண்டு. ஓகே, 16 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, தோப்பில் முகமது மீரான் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டணம் என்னும் சிற்றூரில் 1944 பிறந்தார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகே, அடுத்து கூற்று 2, தோப்பில் முகமது மீரான் உரைநடை சிறுகதை போன்ற பல்வேறு இலக்கிய தலங்களில் இயங்கி வருபவர் ஆவார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அவர் எந்தெந்த தலங்கள்லாம் இயங்கி வர்றாரு அப்படின்னா புதினம். ஓகேங்களா, புதினம், சிறுகதை இந்த தலங்கள்லாம் அவர் வந்து இயங்கி வர்றாரு. ஓகே, அப்போ இந்த 16 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 17 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது அப்படிங்கிறது. இதில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் சி, வேசாடையாக அப்படிங்கிறதோட பொருள் வந்து சற்று மகிழ்ச்சியாக அப்படிங்கிறது தவறானது. இதுக்கு சரியான பொருள் என்ன வரும் அப்படின்னா சற்று கோபமாக அப்படிங்கிறதா வரும். ஓகே, 18 கொஸ்டின். சென்னப்பரின் 2 மகன்களிடமிருந்து பிரான்சிஸ் டே அவர்கள் சென்னையை வாங்கிய நாள் எது அப்படின்னா ஆப்ஷன் டி 22/8/1639. ஓகேங்களா, இந்த ஆகஸ்ட் 22 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சென்னை நாள்னே சொல்லுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா இதுதான் ரீசன். சென்னப்பரோட 2 மகன்கிட்ட இருந்து பிரான்சிஸ் டே அவர்கள் சென்னையை வாங்கியது ஆகஸ்ட் 22, அதனால வந்து சென்னை தினம் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது ஆகஸ்ட் 22 தான். ஓகே, 19 கொஸ்டின். பொறுத்துக. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1 அதுதான் இதற்கான ஆன்சர். ஐப்பசி மாதம் நடக்கக்கூடிய விழா வந்து ஓண விழா. மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை விழா நடைபெறும். மாசி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா கடலாட்டு விழா நடைபெறும். கார்த்திகையில் வந்து விளக்கு திருவிழா வந்து நடைபெறும். ஓகே, ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். 20 கொஸ்டின். ஒருமையுடன் நினதிரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்ற பாடல் வரிகள் திருவருட்பாவில் எந்த திருமுறையில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி 5ஆம் திருமுறையில் வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா, ஓகே. திருவருட்பா எத்தனை மொத்தம் திருமுறைகளை கொண்டுள்ளது அப்படின்னா 6 திருமுறைகளை கொண்டுள்ளது. இதை எழுதியவர் யாருன்னு நமக்கு தெரியும், வள்ளலார் அவர்கள். அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம் இந்த மாதிரியான உரைநடை நூல்களையும் வந்து இவர் எழுதியிருக்காரு. ஓகே, 21 கொஸ்டின். மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை என்ற வரிகள் எந்த திருமுறையில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ 2ஆம் திருமுறையில் வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா, இந்த வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர். இவர் பார்த்தீங்க அப்படின்னா தேவாரத்தில் 1ஆம் 2ஆம் 3ஆம் திருமுறைகளை பாடியிருப்பார். 4, 5, 6 இந்த திருமுறைகளை பாடியவர் திருநாவுக்கரசர் அவர்கள். 7ஆம் திருமுறையை பாடியவர் சுந்தரர் அவர்கள். ஓகே, 22 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, காட்சி தருகிற உவமைகள், காட்சி தரா உவமைகள் என 2 பிரிவாக உவமைகளை பிரிக்கலாம் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா, உவமையை வந்து 2ஆக பிரிக்கலாம்.
அதாவது காட்சி தருகிற உவமைகள் 1. அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காட்சி தரா வெறும் உவமைகள். ஓகேங்களா? காட்சி தரா உவமைகள் வராது. காட்சி தரா வெறும் உவமைகள் அப்படின்னு 2 பிரிக்கலாம். ஓகே. அடுத்து வந்து கூற்று 2, சங்க இலக்கியங்கள் பெரும்பாலும் காட்சி தரும் உவமைகளையே ஆண்டுள்ளன அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த 22 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 23 கொஸ்டின், யானை தன் வாய் நிறை கொண்ட வலிதேம்பு தடக்கை குன்று புகு பாம்பின் தோன்றும் என்ற பாடல் வரிகளில் இடம்பெற்றுள்ள படிமம் எது அப்படின்னா ஆப்ஷன் பி, மெய் படிமம். அதுதான் வந்து இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கு. ஓகே. 24 கொஸ்டின், கற்கின் புதுமலர் முற்பயத்தா அங்கு இனிய செய்த நம் காதலர் என்ற வரிகளில் பயின்று வரும் படிமம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, பயன் படிமம் தான் இந்த வரிகளில் வந்து இடம்பெற்று வருது. ஓகே. 25 கொஸ்டின், பேருந்தை விட்டு இறங்கி நாம் தெருவுக்குள் நடந்து வரும்போது எதிர்ப்படும் ஆட்களை நாம் இடுப்பு அளவில் மட்டுமே கவனப்படுத்துகிறோம். இங்கு கண் ஆளை முழுதாக பார்த்தாலும் நம் கவனம் இடுப்பு வரை மட்டுமே எடுத்துக்கொள்கிறது. இதை வந்து எவ்வாறு அழைப்பர் அப்படின்னா ஆப்ஷன் டி, நடுக்காட்சி துணிப்பு அப்படின்னு வந்து அழைப்பாங்க. ஓகே. 26 கொஸ்டின், தொழில்மய உலகின் கேடுகளை விமர்சனம் செய்த சார்லி சாப்ளினோட படம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, மாடர்ன் டைம்ஸ். அதுதான். ஓகே. 27 கொஸ்டின், குலோசோவ் விளைவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, காட்சிகளை மாற்றி மாற்றி வைப்பதன் மூலம் வெவ்வேறு காட்சிகளை உருவாக்கி காட்டுவது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குலோசோவ் விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. 28 கொஸ்டின், மாதவி எத்தனையாவது வயதில் ஆடலை அரங்கேற்ற விரும்பினாள் அப்படின்னா ஆப்ஷன் டி, 12வது வயதில். ஓகேங்களா? ஓகே. இந்த மாதவி பார்த்தீங்க அப்படின்னா ஆடல் கலையை எத்தனை ஆண்டுகள் பயின்றாங்க? 7 ஆண்டுகள் பயின்றாங்க. ஓகே. 29 கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படிங்கிறது. இதில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் சி, 15 நரம்புகளை கொண்டது சகோடையால் அப்படிங்கிறது தவறானது. எத்தனை நரம்புகளை கொண்டது சகோடையால் அப்படின்னா 16 நரம்புகளை கொண்டது தான் சகோடையால் அது. ஓகே. 30 கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது அப்படிங்கிறது. இதில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, விரல் அப்படிங்கிறது மகளிர் கை பெருவிரல் அப்படின்னு குறிக்குது பார்த்தீங்களா, இதுதான் தவறானது. விரல் அப்படிங்கிறது எது வரும் அப்படின்னா ஆடவர் கை பெருவிரல், அதுதான் வந்து விரல் அப்படின்னு வந்து வரும். ஓகே. அடுத்து 31 கொஸ்டின், உய்ப்போன் செய்தது காண்போர்க்கு எய்துதல் மெய்ப்பாடென்ப மெய்யுணர்ந்தோரே. இந்த வரிகளை வந்து கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி, செய்ற்றியம். அதுதான் இந்த வரிகளை வந்து கூறுது. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து 32 கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, காப்பியம் என்பது எபோஸ் எனும் லத்தீன் சொல்லிலிருந்து தோன்றியது ஆகும் அப்படிங்கிறது. இது லத்தீன் சொல் அல்ல. எபோஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிரேக்க சொல்லிருந்து தான் என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா வந்திருக்கும். அப்போ இந்த கூற்று 1 வந்து தவறு. அடுத்து கூற்று 2, காப்பியம் என்னும் சொல்லை பிரித்து காப்பு பிளஸ் இயம் என பிரித்து மரபை தொடர்வது, இயம்புவது, வெளிப்படுத்துவது என்றும் மொழியை சிதையாது காப்பது என்றும் காரணம் கூறுவர் அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து தவறு தான். ஓகேங்களா? அந்த காப்பியம் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லை நம்ம பிரிக்கிறோம். பிரித்தோம்னா காப்பு கூட்டல் இயம் அப்படின்னு வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பொருள்கள் என்னென்ன வரும் அப்படின்னா மரபை தொடர்வது வராது, மரபை காப்பது. ஓகேங்களா? மரபை காப்பது, இயம்புவது, வெளிப்படுத்துவது, மொழியை சிதையாது காப்பது அப்படிங்கிற அந்த ஒரு பொருளில் தான் வரும். ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த கூற்று 2ம் தவறு தான். அப்போ இதற்கான ஆன்சர் என்ன? 32 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 33 கொஸ்டின், விருத்தம் என்னும் ஒரே வகை செய்யுளில் அமைந்தவை எவை ஆகும்? ஓகேங்களா? அதாவது எவை அப்படின்னா ஆப்ஷன் ஏ, சீவக சிந்தாமணியும் கம்பராமாயணம் தான் விருத்தம் அப்படிங்கிற அந்த ஒரே வகை செய்யுள்ள அமைஞ்சவை. 34 கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்களுள் முதன்மையானது தண்டி அலங்காரம் ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரி. ஓகேங்களா? ஓகே. கூற்று 2, இந்நூல் முத்தகம், குலகம், பொருள்நிலை, தொடர்நிலை ஆகிய செய்யுள் வகைகளை கூறுகிறது அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா தவறு. ஓகேங்களா? இந்த நூல் வந்து எதையெல்லாம் பற்றி சொல்லுது அப்படின்னா முத்தகம் கரெக்டு, குலகம் கரெக்டு,
பொருள் நிலை வராது, தொகை நிலை. ஓகேங்களா? தொகை நிலை, தொடர் நிலை, இதை பற்றி எல்லாமே செய்யுள் வகைகளை கூறும். அப்போ இந்த 34 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 35 கொஸ்டின். சாமி கண்ணு வின்சென்ட் எந்த இடத்தில் உள்ள கூடாரத்தில் படம் காட்ட ஆரம்பித்தார் அப்படின்னா ஆப்ஷன் பி, திருச்சி கூடாரத்தில் தான். அடுத்து வந்து 36 கொஸ்டின். காய்நல் அறுத்து கவலம் கொளினே மாநிறைவு இல்லதும் பல்நாட்கு ஆகும் என்ற பாடலில் குறிப்பிடப்படுவது எது அப்படின்னா ஆப்ஷன் சி, வரி மேலாண்மை பற்றி இந்த புறநானூற்று பாடல் வந்து சொல்லுது. ஓகேங்களா? பிசிராந்தையார் அவர்கள் இயற்றியது. ஓகேங்களா? யானைக்கு வந்து நம்ம வந்து ஒரு வயல் இருக்குது, அந்த வயலில் இருந்து யானை நம்ம அப்படியே விட்டோம்னா அந்த யானை வந்து அந்த வயலை பூரா நாசம் பண்ணிடும். ஒரு நாள் மட்டும்தான் அதை பசியாக்கும். அதே அந்த வயலில் இருக்கக்கூடிய நெல்லை நம்ம அறுவடை பண்ணி அதை நெல்லாக்கி நெல்லை வந்து நம்ம அந்த யானைக்கு நம்ம கவலமாக கொடுத்தோம்னா நிறைய நாள் கொடுக்க முடியும். ஓகேங்களா? இந்த இதைத்தான் வந்து வரி மேலாண்மையை பற்றி சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து 37 கொஸ்டின். மா என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஒரு ஏக்கரில் 1/3 பங்கை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, 38 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, பல்வேறு பொருள்கள் பற்றிய வெளிப்பாடுகள் மெல்லிய தாளில், பெரிய எழுத்தில், மலிவான அச்சில் 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியிலிருந்து 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை சிறு சிறு நூல்களாக வெளியிடப்பட்டன அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. ஓகே, அதாவது சரியாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பல்வேறு பொருள்கள் பற்றிய வெளிப்பாடுகள் மெல்லிய தாளில், பெரிய எழுத்தில், மலிவான அச்சில் 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதி அல்ல. ஓகேங்களா? இறுதி பகுதியிலிருந்து 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சிறு சிறு நூல்களாக வெளியிடப்பட்டது. ஓகே, கூற்று 2, வெகுசன இலக்கியம், முச்சந்தி இலக்கியம், குஜிலி நூல்கள், காலனா அரையனா பாட்டு புத்தகங்கள், பெரிய எழுத்து பாடல்கள், தெரு பாடல்கள் என்று கும்மி பாடல்கள் பலவாறாக அழைக்கப்பட்டன அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து தவறுதான். என்னென்னலாம் அழைக்கப்பட்டது? வெகுசன இலக்கியம் கரெக்டு, முச்சந்தி இலக்கியம் கரெக்டு, குஜிலி நூல்கள் கரெக்டு, காலனா அரையனா பாட்டு புத்தகங்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டது கரெக்டு, பெரிய எழுத்து பாடல்கள் வராது, புத்தகங்கள். ஓகேங்களா? கும்மி பாடல்கள் பெரிய எழுத்து புத்தகங்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. அதே போலவே தெருப்பாடல்கள் அப்படின்னும் அழைக்கப்பட்டது. அப்போ 2 கூற்றுகளுமே தவறு. அப்போ இந்த 38 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று 1 தவறு, கூற்று 2 தவறு தான். ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, 39 கொஸ்டின். பொறுத்துக, இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, 4, 3, 1, 2 அதுதான் இதற்கான ஆன்சர். அதாவது இந்திரன் வந்து சிஎஸ் பிடர் அப்படின்னு சொல்லுவாங்க, வருணன் வந்து ஓரனாஸ் அது வரும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பலராமன் பார்த்தீங்க அப்படின்னா டயானிசிஸ் அப்படின்னு வரும், கார்த்திகேயன் வந்து மார்ஸ் அப்படின்னு வரும். ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். 40 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, ஓரிடத்தில் இருந்து மனித இனம் பிரிந்து வேறு இடத்தில் சென்று வாழ்வதை உணர்த்துவது தொன்மங்கள் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா? தொன்மம்னாவே ஒரு மனுஷன் ஒரு இடத்துலேருந்து பிரிஞ்சு வேறொரு இடத்துல சென்று வாழ்வதை உணர்த்தது தான் தொன்மம். கூற்று 2, கிரேக்க தொன்மங்களுக்கும் இந்திய தொன்மங்களுக்கும் நிறைய ஒப்புமைகள் உள்ளன அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து சரிதான். அப்போ இதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, கூற்று 1,2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். 41 கொஸ்டின். வெவ்வேல் கௌரியர் தொன்முது கோடி முழங்கிரும் பௌவம் இறங்கும் முன்றுரை என்ற பாடலில் தொன்மமாக குறிப்பிடப்படுவது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ராமன் அப்படிங்கிற அந்த ஒரு கடவுள் தான் இந்த பாடலில் தொன்மமாக குறிப்பிடப்படுறாரு. ஓகே, 42 கொஸ்டின். ஐராவதம் மகாதேவன் அவர்கள் இந்திய வரலாற்று ஆராய்ச்சி மைய விருது பெற்ற ஆண்டு எது அப்படின்னா ஆப்ஷன் பி, 1992ஆம் ஆண்டு. ஓகே, 43 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, வட தமிழ்நாட்டில் உள்ள குகைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகளில் பிராமி வரி வடிவத்துடன் தமிழி, தரமிழி, திராவிடி என்று அழைக்கப்படுகிற வேறுபட்ட வரி வடிவங்களும் இருப்பதை ஆய்வுகளின் மூலம் கண்டறியப்பட்டது அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. ஓகேங்களா? அது எந்த நாடு அப்படின்னா வட தமிழ்நாடு அல்ல, தென் தமிழ்நாடு. ஓகேங்களா? தென் தமிழ்நாட்டில் தான் குகைகளில் இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுகளில் பிராமி அப்படிங்கிற அந்த வடிவத்தோட தமிழி, தரமிழி, திராவிடி அப்படிங்கிற
அழைக்கப்படுகிற வேறுபட்ட வரி வடிவங்களும் இருப்பதை ஆய்வுகளின் மூலம் கண்டறிஞ்சாரு ஐராவதம் மகாதேவன் அவர்கள். ஓகே, கூற்று 2. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சங்ககால கல்வெட்டுகள், இலக்கிய தரவுகள் ஆகியவற்றில் அசோகர் காலத்திய பிராமி வரி வடிவத்திலிருந்து முரண்பாடுகள் தெரிய வருகின்றன அப்படிங்கிற இந்த கூற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரிதான். ஓகேங்களா, தமிழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சங்ககால கல்வெட்டுகள் அசோகர் காலத்திய அந்த பிராமிய வரி வடிவத்திலிருந்து முரண்பாடுகளோட தான் இருக்குது. ஓகே, இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 44 கொஸ்டின். வையகம் முழுவதும் வரிங்கன் ஓம்பும் ஓர்செய் என காத்து இனிது அரசு செய்கின்றான் என்ற வரிகள் கம்ப ராமாயணத்தில் எந்த காண்டத்தில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, பாலகாண்டத்தில் தான் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகே, 45 கொஸ்டின். வே இறையன்பு எழுதிய வாய்க்கால் மீன்கள் என்ற கவிதை நூல் எந்த ஆண்டு தமிழ் வளர்ச்சித்துறையின் சிறந்த நூலுக்கான பரிசினை பெற்றது அப்படின்னா ஆப்ஷன் பி, 1995ஆம் ஆண்டு. ஓகே, 46 கொஸ்டின். இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் பகை நாட்டு செல்வங்களை கொண்டு வந்து தன் நாட்டு மக்களுக்கு வழங்கினான் என்ற செய்தி பதிற்றுப்பத்தில் எந்த பத்தில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 2ஆம் பத்தில் வந்து இந்த செய்தி வந்து இடம்பெற்றுள்ளது. 2ஆம் பத்து பாடியவர் யார் அப்படின்னா குமட்டனூர் கண்ணனார் அவர்கள் தான் இந்த 2ஆம் பத்தை வந்து பாடியிருப்பார். பதிற்றுப்பத்து அப்படிங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா சேர மன்னர்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் தான். அதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் 10ம் இறுதி 10ம் நமக்கு கிடைக்கல. ஓகேங்களா, மிச்சம் இருக்கக்கூடிய 2லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 10 பாடல்கள் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, 47 கொஸ்டின். கரிவளர் சாந்தம் ஏறல் செல்லாது நறுவி அடுக்கத்து மகிழ்ந்து கண்படுக்கும் என்ற பாடலில் பூக்களாகிய படுக்கையில் குரங்கு விழுந்து கிடக்கும் செயல் எதற்கு குறியீடாகிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, திருமணம் செய்து கொள்ளாமல் இன்பத்தை மட்டும் நுகர நினைக்கும் தலைவனது செயலுக்கு. ஓகே, அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா. ஓகே, அடுத்து வந்து 48 கொஸ்டின். இந்த ஆதிரை பருக்கைகள் வீழ்ந்ததும் பூமி பாத்திரம் அமுத சுரப்பி என்ற கவிதை வரியில் ஆதிரை பருக்கை எதற்கு குறியீடாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி, அதாவது வேர்வை தொழிக்கு குறியீடாக பயன்படுத்தப்படுது. ஓகே, 49 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, உள்ளுரை ஓமம் அக இலக்கியங்களில் உரைக்க முடியாதவை, மறைக்க வேண்டுபவை ஆகியவற்றை குறிப்பாக உணர்த்த பயன்பட்டது அப்படிங்கிற இந்த கூற்று சரி. கூற்று 2, குறியீடு என்பது அகம் புறம் என எல்லா வகை கவிதைகளிலும் வெளிப்படையாக உணர்த்த பயன்படும் இலக்கிய யுக்தியாகும் அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து சரி. அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று 1,2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 50 கொஸ்டின். சிறுபானாற்று படை எத்தனை அடிகளை கொண்டது அப்படின்னா ஆப்ஷன் சி, 269 அடிகளை கொண்டுள்ளது. இந்த சிறுபானாற்று படை எழுதியவர் யார் அப்படின்னா நல்லூர் நத்தத்தனார் அவர்கள் தான். இந்த நூலோட பாட்டுடை தலைவர் ஒய்மா நாட்டு மன்னனான நல்லிய கோடன் அவர்கள் தான். ஓகே, அடுத்து வந்து 51 கொஸ்டின். பொறுத்துக. இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 3, 4, 2, 1 அதுதான் இதற்கான ஆன்சர். பேகன் அது வந்து பொதிகை மலையை ஆண்டாரு. காரி பார்த்தீங்க அப்படின்னா மலையமான் நாட்டை ஆண்டாரு. ஆய் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா கொல்லிமலை, ஓகேங்க சாரி பொதிய மலையை ஆண்டாரு. ஓரி அப்படிங்கிறது அவர் வந்து கொல்லிமலையை வந்து ஆண்டார். ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். 52 கொஸ்டின். திருநெல்வேலியில் இருந்து வெளிவந்த நட்போதகம் என்னும் ஆன்மீக மாத இதழில் ரச்னிய யாத்திரிகம் எத்தனை ஆண்டுகள் தொடராக வெளிவந்தது அப்படின்னா ஆப்ஷன் சி, அதாவது 13 ஆண்டுகள் தொடராக வெளிவந்தது. ஓகேங்களா, இதோட முதல் பதிப்பு எப்போ வந்தது அப்படின்னா 1894 மே மாதம் ரச்னிய யாத்திரிகம் முதல் பதிப்பாக வெளியிடப்பட்டது. ஓகே, 53 கொஸ்டின். ஓர்மின் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் பி, ஏவல் பன்மை வினைமுற்று அதுதான் வந்து ஓர்மின் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லோட இலக்கண குறிப்பு. 54 கொஸ்டின். மயிலை சீனி வேங்கடசாமி ஆண்டில் இளைஞராக இருந்தாலும் ஆராய்ச்சி துறையில் முதியவர், நல்லொழுக்கம் வாய்ந்தவர், நல்லோருடைய கூட்டுறவை பொன்னே போல் போற்றுபவர் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி, விபுலானந்த அடிகள் அவர்கள் தான். 55 கொஸ்டின். மயிலை சீனி வேங்கடசாமிக்கு தமிழ் பேரவை செம்மல் என்ற விருதினை அளித்த பல்கலைக்கழகம் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் தான்.
ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து 56 கொஸ்டின். கீழ்கண்ட எந்த இதழில் மயிலை சீனி வெங்கடசாமியின் ஆய்வு கட்டுரைகள் வெளியாகவில்லை அப்படின்னா ஆப்ஷன் டி எழுத்து அப்படிங்கிற அந்த இதழில் தான். குடியரசு, ஊழியன், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப ஆசிரியன், இந்த இதழெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய என்ன கட்டுரைகள், ஆய்வு கட்டுரைகள் வந்து வெளியாச்சு. அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா லட்சுமி, செந்தமிழ் செல்வி, ஓகேங்களா, இந்த இதழ்லையுமே இவருடைய ஆய்வு கட்டுரைகள் வெளியாச்சு. ஓகே. 57 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் 16/12/1900 ஆம் ஆண்டு சென்னை மயிலாப்பூரில் பிறந்தார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. கூற்று 2, மயிலை சீனி வெங்கடசாமியின் தந்தை சீனிவாசன் தமிழாசிரியராகவும் அவருடைய தமையனார் கோவிந்தராசன் சித்த மருத்துவராகவும் பணியாற்றினார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய தந்தை வந்து என்னவா இருப்பார் அப்படின்னா சித்த மருத்துவராக இருப்பார். ஓகே. அவருடைய தமையனார் தான் என்னவா இருந்திருப்பார் அப்படின்னா தமிழாசிரியராக இருந்திருப்பார். அப்போ இந்த 57 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 58 கொஸ்டின். மயிலை சீனி வெங்கடசாமியின் முதல் நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி கிறிஸ்துவமும் தமிழும், அதுதான் வந்து அவருடைய முதல் நூல். 59 கொஸ்டின். பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என்று சொன்னவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி காந்தியடிகள் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து 60 கொஸ்டின். ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1830ஆம் ஆண்டு. 61 கொஸ்டின். 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா நமக்கு தெரியும் ஆப்ஷன் டி குறிஞ்சிப்பாட்டு தான். அடுத்து 62 கொஸ்டின். நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று என்று தலைவி தலைவன் மீதான நட்பை வியந்து பாடுவதாய் அமைந்த பாடலின் நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி குறுந்தொகை. அந்த பாடலில் தான் இந்த கான்செப்டோட ஒரு பாட்டு வந்து இருக்கு. ஓகே. 63 கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் சி இடையின மெய்யோடு சொல் முடியாது அப்படிங்கிறதா தவறானது. ஓகேங்களா? இது என்ன வரும் கரெக்டாக என்ன வரும் அப்படின்னா வல்லின மெய்யோடு சொல் முடியாது அப்படிங்கிறதா கரெக்டாக வரும். ஓகே. அதுக்கடுத்து 64 கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் எந்த மெய் சொல்லின் இறுதியில் வராது அப்படின்னா ஆப்ஷன் டி ரகரம், அதுதான். 65 கொஸ்டின். லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வரின் லகரம் எதாக திரியும் அப்படின்னா ஆப்ஷன் பி நகரமாக திரியும். ஓகே. 66 கொஸ்டின். லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வரின் லகரம் எதாக திரியும் அப்படின்னா ஆப்ஷன் டி டகரமாக திரியும். 67 கொஸ்டின். கவிகேசரி சாமி தீட்சிதர் எந்த ஆண்டு வம்சமணி தீபிகை எனும் நூலை வெளியிட்டார் அப்படின்னா ஆப்ஷன் பி 1879ஆம் ஆண்டு. ஓகே. 68 கொஸ்டின். பரளி சு நெல்லையப்பர் பாரதியாரை விட எத்தனை ஆண்டுகள் இளையவர் ஆவார் அப்படின்னா ஆப்ஷன் பி 7 ஆண்டுகள் இளையவர். பாரதியார் இவர் என்னன்னு தான் அழைப்பார், தம்பி அப்படின்னு தான் அழைப்பார். ஓகே. 69 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, சிற்பி பாலசுப்ரமணியம் மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி என்னும் கட்டுரை நூலுக்காகவும் இருமுறை சாகித்ய அகாதமி விருது பெற்றார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா? அதாவது மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற கவிதை நூல், ஓகேங்களா, கட்டுரை நூல் அல்ல, கவிதை நூலுக்காகவும் 2 முறை சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் தான் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். ஓகே. அடுத்து வந்து கூற்று 2, சிற்பி பாலசுப்ரமணியம் சாகித்ய அகாதமியின் பொதுக்குழு உறுப்பினராகவும் இருக்கிறார் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு தான். ஓகேங்களா? அவர் வந்து பொதுக்குழு உறுப்பினர்களாக இல்லை, அவர் வந்து எந்த உறுப்பினராக இருக்கார் சாகித்ய அகாதமியில் செயற்குழு உறுப்பினராகத்தான் இருக்கிறார். இப்போ கூற்று 2மே தவறு தான். இப்போ 69 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 70 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, சிற்பி பாலசுப்ரமணியம் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றினார் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. அவர் எந்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்றினார் அப்படின்னா பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக வந்து பணியாற்றியிருப்பார். பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அல்ல. ஓகே. கூற்று 2, சிற்பி பாலசுப்ரமணியம் இலக்கிய சிந்தனைகள்
ஓகே. அதே போலவே மலையாள கவிதை சுவடும் அலையும் உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் எழுதியுள்ளார் அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து தவறுதான். அவர் எழுதிய நூல்கள் இலக்கிய சிந்தனைகள், மலையாள கவிதை சுவடும் அலையும் அல்ல, அலையும் சுவடும் அப்படிங்கிற அந்த உரைநடை நூலையும் தான் இவர் வந்து எழுதியிருப்பார். இப்போ 2 கூற்றுகளுமே தவறு. அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 71 கொஸ்டின். ஆசிரியை நடைத்தே வஞ்சி, ஏனை வெண்பா நடத்தே களி என்ற வரிகள் தொல்காப்பியத்தில் எந்த பிரிவில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, செய்யுளியல்ல தான் வந்து இந்த வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது. 72 கொஸ்டின். கீழ்கண்டவற்றின் மொழியின் இயல்பு வழக்குகளை கலையியல் வழக்குகளாக மாற்றுபவைகளில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் பி, வேற்றுமை. அதுதான் வந்து பொருந்தாதது. மற்ற 3மே வந்து பொருந்தி வரக்கூடியது. ஓகே. 73 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர்களில் தீசு நடராசன் அவர்கள் குறிப்பிடத்தக்கவர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. கூற்று 2, இவர் கவிதை எனும் மொழி, தமிழ் அழகியல், திறனாய்வு கலை, தமிழரின் பண்பாட்டு வெளிகள் ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா. அவர் இயற்றிய நூல்கள் கவிதை எனும் மொழி கரெக்டு, தமிழ் அழகியல் கரெக்டு, திறனாய்வு கலை கரெக்டு, தமிழரின் வராது. ஓகேங்களா. தமிழின் பண்பாட்டு வெளிகள் அப்படிங்கிற அந்த நூல்களையும் வந்து இவர் எழுதியிருப்பார். அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். 74 கொஸ்டின். ஈற்று அயற்சீர் மாச்சீர் என்றால் எவற்றில் முடியும் அப்படின்னா ஆப்ஷன் பி, அதாவது மலர் அல்லது பிறப்பு, அதில் தான் வந்து முடியும். ஓகே. 75 கொஸ்டின். நேர்படினும் என்ற சொல்லை அசை பிரித்தால் வரும் வாய்ப்பாடு என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, கூவிலங்காய். அடுத்து வந்து 76 கொஸ்டின். தனிச்சீர் என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, 2 நாச்சீர் முச்சீருக்கு இடையில் 2வது அடியின் ஈற்றுச்சீரை ஒரு சிறு கோடிட்டு எழுதணும் அப்படின்னா அதை தனிச்சீர் அப்படின்னு சொல்லுவோம். 77 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, தமிழ் பேராசிரியரான சீமணி தாவோதே ஜிங் எனும் சீன மெய்யியல் நூலை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. சீமணி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில பேராசிரியர், தமிழ் பேராசிரியர் அல்ல. ஓகேங்களா. அவர் வந்து தாவோதே ஜிங் அப்படிங்கிற அந்த சீன மெய்யியல் நூலை வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்துள்ளார். ஓகே. அடுத்து வந்து கூற்று 2, நடை எனும் வார இதழையும் நடத்தியவர் சீமணி அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து தவறு. அவர் நடத்திய நடை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வார இதழ் அல்ல, சிற்றிதழ். ஓகேங்களா. அப்போ 2 கூற்றுமே வந்து தவறு. இப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 78 கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் சுரதாவின் முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட இதழ் எது அப்படின்னா ஆப்ஷன் சி, காவியம். அதுதான். இந்த ஊர்வலம், விண்மீன், இலக்கியம் இதுவுமே சுரதா நடத்திய இதழ்கள் தான். ஓகே. 79 கொஸ்டின். பொறுத்துக. இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 2, 1, 4, 3 அதுதான் இதற்கான ஆன்சர். அதாவது கலன் அப்படின்னா யாழ் அப்படிங்கிற பொருள் வரும், மலு அப்படின்னா கோடரி அப்படிங்கிற பொருள் தரும், உரன் அப்படின்னா வலிமை அப்படிங்கிற பொருள் தரும், காவினேம் அப்படின்னா கட்டிக்கொள்ளுதல் அப்படிங்கிற பொருள் தரும். ஓகே. 80 கொஸ்டின். நாவலர் சோமசுந்தர பாரதியார் கீழ்கண்டவற்றில் எந்த திண்ணை பள்ளியில் பயிலவில்லை அப்படின்னா ஆப்ஷன் சி, கிருஷ்ணாபுரம் முத்துராம பாரதி திண்ணை பள்ளிக்கூடத்தில் பயிலலை. ஓகேங்களா. இங்கே படித்தவர் யார் அப்படின்னா பின்னத்தூர் ராமசாமி அவர்கள் தான் இங்கே வந்து படிச்சிருப்பார். நற்றிணை நூலோட உரையாசிரியர் தான் இந்த பின்னத்தூர் ராமசாமி. ஓகே. 81 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, ஒரு பக்கம் வாருவதற்கு கத்தியும் மறுபக்கம் எழுதுவதற்கு எழுத்தாணியும் அமைந்ததை பார்த்தே பேனா கத்தி என்று பெயர் வந்தது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. ஓகே. கூற்று 2, ஒரு பக்கத்தில் 2 கத்தியும் ஒரு பக்கம் 2 எழுத்தாணியும் உள்ள வார எழுத்தாணிகளும் இருந்தன அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா. அது என்ன வரும் அப்படின்னா வார எழுத்தாணிகள்லாம் வராது, மடக்கெழுத்தாணி. ஓகேங்களா. ஒரு பக்கம் 2 கத்தியும் ஒரு பக்கம் 2 எழுத்தாணிகளும் உள்ள மடக்கெழுத்தாணிகளும் தான் இருந்திருக்கு. அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. அடுத்து வந்து 82 கொஸ்டின். சென்னை பல்கலைக்கழகத்தினால் உவேசா டாக்டர் பட்டம் பெற்ற ஆண்டு எது அப்படின்னா ஆப்ஷன் பி, 1932ஆம் ஆண்டு.
அடுத்து வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின், மிக சிறந்த பயிற்சி உடையவர்கள் அரசவைகளில் வாது புரிந்து தம் கல்வி திறமையை நிலைநாட்டுவார் என கூறுகின்ற நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி மதுரை காஞ்சி. அடுத்து வந்து 84 கொஸ்டின், சொல்லில் தோன்றும் குற்றங்கள் எத்தனை அப்படின்னா ஆப்ஷன் பி 4 குற்றங்கள் வந்து சொல்லில் வந்து தோன்றும். அடுத்து வந்து 85 கொஸ்டின், உவேசாவின் வாழ்க்கை வரலாறு தொடராக வெளிவந்த இதழ் எது அப்படின்னா ஆப்ஷன் சி ஆனந்த விகடன் அப்படிங்கிற அந்த இதழில் தான் வெளிவந்திருக்கு. ஓகே. 86 கொஸ்டின், தமிழகத்தில் காந்தியடிகள் மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி திருவிக அவர்கள் தான். அடுத்து வந்து 87 கொஸ்டின், அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே என்ற பாடல் வரிகள் வந்து எந்த நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி புறநானூற்றில் தான் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகே. 88 கொஸ்டின், பொருள் குழப்பமின்றி எழுதுவதற்குரிய காரணங்களுள் பொருந்துவதை தேர்க அப்படின்னா ஆப்ஷன் சி நிறுத்தற்குறிகளை உரிய இடங்களில் இட்டு எழுதுதல், அதுதான் வந்து சரியானது. அடுத்து வந்து 89 கொஸ்டின், பெண் தன் கணவனையே முழுவதும் சார்ந்திருந்தாள் என்ற கருத்தை கூறும் நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ குறுந்தொகை. ஓகேங்களா? ஓகே. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வரிகள் வந்து எப்படி வரும் அப்படின்னா, மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிரே அப்படின்னு வரும். அதோடைய பொருள் தான் பெண் வந்து தன் கணவனையே முழுவதுமாக சார்ந்திருந்தாள் அப்படிங்கிற பொருள் தரும். கூறக்கூடிய நூல் குறுந்தொகை. 90 கொஸ்டின், மணந்தகம் என்னும் குடும்ப அமைப்பு முதன்மை பெற்றிருந்ததை அறிய உதவும் நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம், அதுதான். அடுத்து வந்து 91 கொஸ்டின், மறியிடைப்படுத்த மாண்பினை போல் என்ற வரிகள் எந்த நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஐங்குறு நூறு அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் இடம்பெற்றுள்ளது. ஓகே. 92 கொஸ்டின், குடும்பம் என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெறுகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி திருக்குறளில் தான் வந்து இந்த வரிகள் வந்து இடம்பெறுது. அடுத்து வந்து 93 கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் பூமணி எழுதாத புதின நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ உறவு அப்படிங்கிறது தான். இந்த வெக்கை, அங்காடி, கொம்மை, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிறகு, ஓகேங்களா, இதை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பூமணி எழுதிய புதின நூல்கள். ஓகே. 94 கொஸ்டின், யார் எது ஆகிய வினாச்சொற்கள் பயனிலையாய் அமைந்து உணர்த்தும் திணைகள் முறையே அப்படின்னா ஆப்ஷன் பி உயர்திணை அக்ரிணை, அதுதான் இதற்கான ஆன்சர். ஓகே. 95 கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, உத்தம சோழன் திருத்துறைப்பூண்டி அருகே தீவமால் புறத்தை சேர்ந்தவர் ஆவார் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரி. ஓகேங்களா? ஓகே. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கூற்று 2, இவர் தொலைதூர வெளிச்சம், கசக்கும் இளமை, கனல் பூக்கள் உள்ளிட்ட புதினங்களையும் எழுதியுள்ளார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அவர் எழுதிய புதினங்கள்ல என்னென்ன அப்படின்னா தொலைதூரம் வெளிச்சம் கரெக்டு, கசக்கும் இளமை வராது, கசக்கும் இனிமை, ஓகேங்களா, அப்புறம் வந்து கனல் பூக்கள், இந்த புதினங்களை எல்லாம் அவர் வந்து இயற்றியிருப்பார். ஓகே. ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஞானசாகரம் என்ற இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா ஆப்ஷன் சி 1902ஆம் ஆண்டு. 97 கொஸ்டின், முருகனால் சிறையிடப்பட்டவன் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ நான்முகன், பிரம்மன் அவர்கள் தான் முருகனால் சிறையிடப்பட்டவர். ஓகே. 98 கொஸ்டின், மூவர் உலா எந்த மன்னர்களை பற்றி பாடப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி சோழ மன்னர்களை பற்றி பாடப்பட்டது. 99 கொஸ்டின், எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி தமிழ் வளர்ச்சி நூல். தமிழ் வளர்ச்சி அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் தான் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது. இந்த வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தான் இந்த வரிகளை பாடியிருக்காரு. ஓகே. 100 கொஸ்டின், கூடலில் ஆய்ந்த ஓந்தீன் தமிழின் என தமிழ் மொழியை போற்றும் நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் டி திருவாசகம். ஓகேங்களா? ஓகே. நம்ம 100 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் பார்த்துட்டோம். இந்த 100 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.